ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இதை டேக் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்துட்டு ஒரு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா அண்ணன் வந்துட்டு எப்பவுமே ட்ரெண்டிங்லேயே இருப்பாப்ல. இன்னைக்கு கூட அண்ணன் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்காப்ல. ஆமாங்க, நம்ம தமிழக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ணன் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் என்ன பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அண்ணே, நீங்க வந்துட்டு எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போட்டதுனாலதான் இன்னைக்கு அமைச்சருங்கிற அரியாசனத்துல நீங்க வந்துட்டு அமர்ந்திருக்கீங்க, சரியா? ஒரு பொது வெளியில மக்களை பார்க்க போகும்போது மக்களோட ஜாதி பெயரை குறிப்பிட்டு நீ கீழே உட்காரு, தள்ளி நில்லு அப்படிங்கிறத பேசுறத தவிர்த்திருக்கணும்னே. நீங்க வந்துட்டு ஒரு படிக்காத மேதை ஒண்ணு கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு பள்ளியோட ஆசிரியரா இருந்திருக்கீங்க. அப்ப சமமா பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில நீங்க அவர்களோட ஜாதியை வச்சு எப்படி பார்த்திருப்பீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு இப்பதான் யோசிக்க தோணுது. நீங்க வந்துட்டு இந்த தேர்தல் அறிக்கைகளை சொல்லிதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினீங்க. அவங்க அந்த தேர்தல் அறிக்கையை நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க இப்ப அமைச்சராகவும் இருக்கீங்க. ஆனா நீங்க அமைச்சரானதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? அதே இதை சொல்லி மக்களை வந்துட்டு கேவலப்படுத்துறீங்க. என்ன சொல்றீங்க? ஓசி அப்படிங்கிறீங்க. மகளிர் குளிச்சுட்டு வந்தா 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படிங்கிறீங்க. ஏன்னா இப்ப நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஒருவேளை அந்த ஓட்டுக்கு எதுவும் காசு வச்சு கொடுத்தீங்களா? இல்ல அதுவும் ஓசியில தான் வாங்கினீங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதுக்கு வருவோம். ஓசி பஸ்ல போறீங்க, பார்த்தா உங்களுக்கு தான் 4000 ரூபாய் குடும்ப கார்டு தரா இல்லையா? வாங்கினீங்களா? வாங்கி தரங்க. 4000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. ஓசின்னு சொல்லாம இருந்திருக்கலானே, ஓசின்னு சொல்லி கொச்சப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா என்னதான் நம்மளுக்கு முன்விரோதம் இருந்தாலும் ஒரு அமைச்சரை பொது வெளியில வந்துட்டு தள்ளிப்போ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அநாகரிகமான செயல்னு. இது நீங்க எதுக்காக சொன்னீங்க? நீங்க அவர் வந்துட்டு முன்விரோதத்துக்கு காரணமா சொன்னீங்களா, இல்ல அவர் வேற சமூகம்ன்றனால சொன்னீங்களா? ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஆளு தானே, பேசிருக்கீங்கல்ல. நீங்க இப்பெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு நீங்க இதெல்லாம் பேசுறத வச்சு எங்களுக்கு பல வகையில சிந்தனைகள் தோணுது. பொது வெளியில வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணாம இருந்திருக்கலாம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, மனு கொடுக்க வர்ற மக்கள்கிட்ட அவங்க கோரிக்கையை கேட்டு நீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அமைச்சரா அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அந்த மனு கொடுக்குற பேப்பரை வாங்கி அவங்க மூஞ்சில அடிச்சு வீசுறது. ஒரு பேப்பரா இருக்காண்டி சரியா போச்சு. இதே ஒரு பேப்பர் வெயிட்டா இருந்துருந்துச்சுன்னா பண்றோம் பண்ணலனே, அது அடுத்தபட்சம் அதை வாங்கி ஒரு மரியாதை நிமித்தமா வச்சிருந்திருக்கலாம்ல. இப்ப நீங்க வந்துட்டு தேர்தல் நேரத்துல வந்துட்டு போறீங்க, நோட்டீஸ் கொடுத்து போறீங்க. அந்த நோட்டீஸை வாங்கி அவங்க மூஞ்சில விட்டு வீசி அப்படி அந்த மக்கள் வந்துட்டு அவமானப்படுத்தினா நீங்க உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். இதை கொஞ்சம் நீங்க பண்ணாம இருந்திருக்கலாம். குறைகளை சொல்ல வர்றாங்க, அவங்களோட இடத்துல நடக்கிற குறைகளை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு அமைச்சர் வரும்போது உங்ககிட்ட சொல்ல வர்றாங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? அந்த மக்களை பார்த்து நீ எனக்கா ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ணே, ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் நீங்க அமைச்சர் கிடையாதுண்ணே, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்க அமைச்சர்னே. இதை நீங்க கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். பொது வெளியில பொதுமக்களேன்னு இல்லை, உங்க கட்சி நிர்வாகிகளே வந்துட்டு ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்களே ஒரு மேடையில வச்சு அவங்களோட சமூகத்தை பத்தி பேசுறீங்கண்ணே. அந்த ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு உங்களை வந்துட்டு அமைச்சராக்கல, எல்லா சமுதாய மக்களுமே ஓட்டு போட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க அமைச்சர். பொது வெளியில இந்த ஜாதியை பத்தி பேசுறத கொஞ்சம் பண்ணாம இருந்திருக்கலானே. ஒரு காலத்துல அண்ணன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விழுப்புரத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு விழுப்புரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அண்ணன் தாங்க இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் வந்துட்டு சொத்து சேர்த்து வச்சு அந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னே. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடர் காலம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் போட்டு நம்மளை வந்துட்டு ஒரு புரட்டு எடுத்துருச்சு. அது வந்துட்டு விழுப்புரத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்பு. நீங்கள் போறீங்க மக்களை பார்க்கறதுக்கு, அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகள் வந்துட்டு நீரில் மூழ்கி போன நிலைமையில இருக்க இடத்துக்கு நீங்கள் போய் ஆய்வு பண்ணுறீங்க. ஆனால் என்ன சொல்றீங்க? அந்த மக்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்றப்ப நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல ஒன்றும் அவ்வளோக்கு பிரச்சனை இல்லை, 2 அடிக்கு தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் வீட்டை இழந்துட்டு வந்துட்டு உங்கள்ட்ட நிற்கிறவன்ட்ட நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவன் மனசு என்ன பாடுபடும்ண்ணே. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீங்கள் ஆறுதல் கூட சொல்ல வேணாண்ணே, இதை கொஞ்சம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அவங்களை வந்துட்டு இது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கண்ணே. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவன் சேத்துல தானே நான் அடிப்பான். வரல
சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நல்ல வேலை சேத்தோட போச்சுனே. இதை நீங்க கொஞ்சம் பண்ணாம இருந்திருக்கலாம். News 6 TV, உண்மை நேர்மை.